வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தான். ஏன் அப்படின்னா, மனிதன் மனிதனாக வாழணும், மனதை உணர்ந்து வாழணும், சந்தோஷமாக. ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் மனித மலர்வர். இப்படிலாம் சுவாமிஜி நம்மளை வர்ணிச்சுட்டு சப்ஜெக்ட் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு பாருங்க. என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, சினம் எழாத மனம். சினம் எழாத மனம் இருக்கணும் அப்படின்ற. ஏன் சினம்ன்றது என்னோடய சொத்து, நான் எப்படி இதை விடுறது? சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாமளே சமாதானப்படுத்திக்கிறது தான் என்னை பொறுத்தவரையில். ஏன்னா நாமளும் அந்த கேரக்டரில் இருந்தது தான். ஆனால் இன்றைக்கி இது மனவள கலைக்கு வந்த பிறகு தான் தெரியுது சினம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கிறது அப்படின்றது. ஏன்னா உடலையும் சரி, மனதையும் பாதிக்குது, குடும்பத்தையும் பாதிக்குது, சமுதாயத்தையும் பாதிக்குது. நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் அவங்க ஒரு கோவக்காரு, போகக்கூடாது அப்படின்றாங்க. சரி, ஓகே, சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். சினம் எழாத மனம் பிரகாசமாய் இருக்கும். சினம் அகன்ற ஒருவரிடம் அவர் மனைவியும் மக்களும் மற்றவர்களும் எவ்வளவு இனிமையோடு அன்போடு பழகுகிறார்கள். அவர் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று கவனித்து பார்க்க வேண்டும். அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றியாக எல்லா துறையிலும் பிரகாசம் அடைவார்கள். இதில் பிரகாசம் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அதாவது ஒரு பளிச்சுன்னு இப்போ டியூப் லைட் போடுறோம் அப்படின்னா என்ன, அந்த இடம் பிரகாசமாக இருக்குது அப்படின்றாங்க. வானத்தில் மின்னல் மின்னுது அப்படின்னா நாங்கள் அந்த இடம் பிரகாசமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அந்த வெளிச்சத்தில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அதுபோல் ஒரு மனிதனோட மனம் சினம் வயப்பட்டு இருக்கும்பொழுது என்ன நடக்குதுங்க, அவனுக்குள்ள இருள் கவ்விக்கொள்கிறது, அறியாமை மூடிக்கொள்கிறது, அலட்சியம் அவனுக்கு தோன்றுகிறது. ஏன் அலட்சியம் அப்படின்னா, தன்னை பற்றி அவனுக்கு ஒரு சிந்தனை இல்லை. அப்போ நம்மை பற்றி நாம் சிந்தனை இல்லைன்னு சொல்ல, அதை சினம்னு சொல்ல என்னதுங்க, கண்ணை முடியுது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, கோவம் வந்தால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அப்போ மனுஷனாக இருக்க மாட்டேன்னா நாங்கள் அவங்களுக்கே தெரியுது, நமக்கே தெரியுது நம்ம அந்த துன்பத்தில் இருக்கிறோம் அப்படின்றது. ஆனால் அது ஒரு துன்பமாக நம்ம நினைக்கல, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் மனவள கலைக்கு வந்த பிறகு தான் தெரியுது சினம் கவலை. சுவாமிஜி அழகாக ஒரு பாடல் சொல்வார், சினம் கவலை இரண்டும் ஒரு மனிதனை சீர்குலைக்கும் உத்தியாம் அப்படின்வார். அது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா, அது ரெண்டையும் தூக்கி கடைச்சிட்டோம் அப்படின்னா மனிதன் மனிதனாக மாமனிதனாக வாழலாம். அப்போ அந்த சினம் எழாத மனம் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, சினம் சொல்லுவாங்க பாருங்க ஒரு திருக்குறளில், சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏம புனையும் அப்படின்வாங்க. சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி, நம்ம சுற்றி இருக்கிறவங்க முதல்ல நம்மளை வெறுப்பார்கள். ஐயோ அவங்க ரொம்ப கோபம், அவங்ககிட்ட எதுவும் நம்ம சொல்ல முடியாது, அவங்க எதை சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, அவங்க நம்ம சொல்கிற வார்த்தையை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்வாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த இடத்துல நம்மளோட மனம் என்ன நடக்குதுங்க, மூடிக்குது, எடுத்துக்க மாட்டேங்குது, நல்ல விஷயங்கள் எடுத்துக்க மாட்டேங்குது. சரி, சினம் அது மட்டும் அங்கே நடக்குதுங்க. உடலில் எவ்வளோ ஒரு கொதிப்பு தன்மை. நான் கோபப்பட்டாதான் நான் வார்த்தையே வெளியே சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே நான் போட்டுட்டேன்னா, வெளியே சொன்னால் கோபம், உள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வஞ்சமாக மாறிடும். அந்த நிலை இல்லாமல் ஒரு தெய்வீக தன்மையை நோக்கி நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதை ஒரு சாமியார் சொன்னாருன்னா, ஒரு பையன் கேட்டான், ஐயா உங்களுக்கு சினமே வராதா? வராதுப்பா. வரவே வராதுங்களா? வரவே வராதுப்பா. ஏன் உண்மையாக சொல்லுங்க? உண்மையாக தான், வரவே வராது. அப்படி சொல்லியும் லாஸ்ட்டில் அவர், சொல்லுங்க ஏன் உண்மையாக சொல்லுங்க, உங்களுக்கு கோவமே, டேய் நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லுவேன் உனக்கு அப்படின்னு அவர் என்ன பண்ணாருங்க, தன்னை அறியாமல் அந்த பிறவி குணத்தை வெளியே எடுத்துடுறாரு. அப்போ நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை நாம் உயர்த்தி கொள்ளணும். ஏன் அப்படின்னா, சில பேர் சொல்கிறாங்க, சயின்ஸ் விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் என்ன அப்படின்னா, கோபம் வயப்படும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்கள் கொதிக்குது இல்லைங்களா, அதாவது தான் அவ்வளோ அழிஞ்சு போகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த செல் செயல்பாட்டுக்கு வராது. அதாவது சராசரியாக இருக்கக்கூடிய செல் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுதுன்னா அதை கூட மாற்றிடலாமா. ஆனால் அந்த கோபத்தில் எழுந்த செல் இறந்துருச்சு அப்படின்னா
புதுப்பிக்க முடியாது. இறந்தது இறந்தது தான். இது தேவையா நமக்கு? அப்போ நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு விளக்கு நன்றாக இருந்தால் தான் தன்னையும் விளங்கிக் கொள்கிறது, சுற்றியுள்ள பொருட்களையும் விளக்கிக் கொள்கிறது. அதுபோல் நாம் சிறப்பாக வாழணும் அப்படின்னா முதலில் நம்மை நான் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். சினம் அப்படின்றத சீனி எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா சிறப்பான மனமாக நாம் மாற்றிக்கணும் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக அமையும். அந்த விதத்தில் நம்ம முதல்ல கோபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்மை தான் கஷ்டப்படுத்துகிறோம். எதை சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான்னு பாருங்க. நாம் கெட்டு போகணும்னு நினைக்கும் போது தான் அவங்க நம்ம அப்படி கோபத்தில் சொல்லலை, நாம் நினைக்கிறோம் நல்லவங்க தான் நினைக்கிறோம். ஆனால் அது நான் முதல்ல நமக்குள்ளே ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு அடுத்தது எதிராளிக்கு போகுது. அதுபோல் வாழ்க்கையில் சினமிழாத மனம் வரணும் அப்படின்னா நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் தான் சிறப்பாக வாழ முடியும். ஏன்னா சுவாமி சொல்லுவார், சின்னம் தவிர்த்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நான் தான் கரெக்டு அப்படின்னு அவர் தான். ஏன்னா சினம் நம்மளுக்கு சில டைமில் ஏஞ்சிட்டு தான் இருக்குது. அதை தவிர்த்து விட்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழ இந்த மனவளக்கலையை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.